இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிட்பி அப்படின்வாங்க. இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸோடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லும் போது அதுலேயே என்ன இருக்குன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. குறிப்பா இந்த சிட்பின்ற கான்செப்ட் யாருக்கான கான்செப்ட் அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சிட்பியை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த சிட்பி அப்படின்றது ஐடிபிஐயோட டைப் இருக்கு. ஸோ இதோடைய பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஃபினான்சிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை கொடுக்கணும். ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸ்க்கும் யாருக்கு ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோடைய டெவலப்மெண்ட்டுக்காக, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது தவிர்த்து டைனி அண்ட் காட்டேஜ் செக்டார்ஸ்க்கும் இவங்க நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சிட்பி அப்படின்ற கான்செப்ட் எப்போ கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா April 2 கமெண்ட்ஸ் பண்ணாங்க. 1990 அப்போ இதை கொண்டு வராங்க நடைமுறையில. நெக்ஸ்ட் இதை யார் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஐடிபிஐ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எல்லா ஆப்ரேஷன்ஸையுமே யார் கவர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஐடிபிஐ கவர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்மால் செக்டார்ஸ்ல இருக்கிற ரிலவெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் சிட்பி எங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் மல்டி டைமென்ஷனல் growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, சஃபர் ஆகுறாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற பீப்புள் அப்படின்னா ஸோ அவங்க சஃபர் ஆகாத மாதிரி நிறைய ஹெல்ப்ஸ் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்சிங் சப்போர்ட் இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டி டைமென்ஷனல் growth அப்படின்றது இப்போ ஒரு கம்பெனி growth ஆகணும்னா அதுக்கு என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுல சிட்பி நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ப்ரொடக்ஷன் பண்ணிடுறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை கம்பெனிஸ்குள்ளேயே வச்சிருந்தா ரீச் ஆகுமா? ஆகாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை கரெக்டான மெத்தட்ல மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஹெல்ப்பும் யார் பண்றாங்கன்னா இந்த சிட்பி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய ஹெல்ப்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. குறிப்பா சிம்பிளா சொல்லணும்னா அந்த சிட்பி கான்சென்ட்ரேட் பண்றது எங்கன்னா வில்லேஜ் ஏரியாஸ்ல, காட்டேஜ் அண்ட் டைனி செக்டார்ஸ்ல மோர் கான்சென்ட்ரேட் சிட்பி பண்றாங்க. நெக்ஸ்ட் சிட்பி யாரை கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க சிட்பி என்னென்ன விதத்துல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்ற போது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்காக ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவங்க ஃபண்ட்ஸ் நிறைய அலோட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸோடைய growthக்காக. Next we going to see finance facilities offered by SIDBI. So SIDBI மூலமா நமக்கு என்னென்னலாம் financial facilities இருக்குதுன்றது தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னா டைரக்ட் ஃபினான்ஸ். ஸோ டைரக்டா என்னென்ன ஃபினான்ஸ்லாம் நமக்கு சிட்பி மூலமா இருந்து கிடைக்குது. சிட்பி ஆஃபர் எது பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒர்க்கிங் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நிறைய டேர்ம் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ஃபாரின் கரன்சி லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஈக்விட்டி சப்போர்ட்ஸ் எல்லாம் அதிகமா பண்றாங்க. யாருக்காக பண்றாங்க, எந்த நிறுவனத்துக்கு அதிகமா இந்த டைரக்ட் பினான்சியல் சப்போர்ட் பண்றாங்கன்னா MSMEக்கு பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இன்டைரக்ட் பினான்ஸ். இந்த இன்டைரக்ட் பினான்ஸை யார் அசஸ் பண்றாங்க அப்படின்னா PLI அப்படின்வாங்க, பிரைமரி லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இவங்க நிறைய இன்டைரக்ட் பினான்ஸை கொடுக்குறாங்க. யாருக்குன்னா யாரெல்லாம் MSMEக்கு கீழே இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்களோ அந்த பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்களால கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் போது இவங்க அந்த லோன்ல இருந்து வெளியில வந்துட்டு மறுபடியும் அகைன் இன்னொரு லோன் வாங்குறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இவங்க ப்ரொவைட் பண்ணி தராங்க.
இந்த MSME உடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய அமௌண்ட்ஸும் வந்து இவங்க அலோகேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ். மைக்ரோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னா ரொம்ப வந்து சின்னதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மைக்ரோ அப்படின்னுவோம். ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் யாருக்காகனா சின்ன சின்ன டைனி இண்டஸ்ட்ரீஸ்க்காக. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் மேனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக யாரெல்லாம் ஆண்டர்பிரினரா வராங்களோ அவங்களுக்கும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன்ஸ். சிட்பியோடைய ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்னலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரீஃபைனான்ஸ் லோன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய ரிசோர்சஸை வந்து கொடுக்குறாங்க. நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை வந்து மணி வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, மற்றவங்க கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கிற சேனல், அதாவது அவங்களோட மார்க்கெட்டிங் சேனலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக SSI மூலியமாவும் நிறைய ஹெல்ப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா டொமஸ்டிக் ட்ரேட் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ரீச்க்கு போகும். நெக்ஸ்ட் என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இப்போ சொல்லலாம் என்னென்ன சர்வீஸ் அப்படின்னா இந்த ஃபேக்டரிங், லீசிங் இந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எதை வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸை இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் மூலியமா ப்ரொமோட் பண்றாங்க. நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நிறைய பேருக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இங்க அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் நிறைய மாடர்னைசேஷன் பண்றாங்க. எப்படி எல்லாம் மாடர்னைசேஷன் பண்றாங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸை வந்து அப்டேட் பண்றாங்க. ஏன்னா டெக்னாலஜியை வந்து நம்ம அப்டேட் பண்ணாம அப்படியே ரன் பண்ணோம்னா நம்மளோட பிசினஸோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது கண்டிப்பா போயிடும். நெக்ஸ்ட் என்னன்னா டைம்ல அவங்களுக்கு தேவையான கிரெடிட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கரெக்டான ஃப்ளோல போகுதா அப்படின்றத வாட்ச் பண்றாங்க. நிறைய லோன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால ஃபினான்ஷியலா அவங்களோட லேக் ஆகாம ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களால போக முடியும். இஃப் இன்கேஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு, பிசினஸும் நல்லா போகுது அண்ட் ஃபினான்ஷியல் சர்க்கிளும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போகுது, அந்த சர்க்கியூட்ஸ்ல எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பா பிசினஸ்ல ப்ராப்ளம்ஸ்ன்றது வராது. இஃப் இன் கேஸ் ஃபினான்ஷியல் சர்க்கிள்ல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா பிசினஸ் ஃபர்தரா ரன் பண்ணி போக முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ இதையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா கஸ்டம் மேடு. இந்த சிட்பியோட பாலிசிஸ் எல்லாமே ஆகட்டும் இல்ல லோன் ஆகட்டும் எல்லாமே யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஒன்லி ஃபார் அ பிசினஸ் மேன், அதாவது ஆண்டர்பிரினருக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு இவங்களால என்ன பண்ண முடியும்னா எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ ஒரு கேட்டகரி வைஸ் வந்து பாக்குறாங்க இல்லையா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இவங்க வந்து வாட்ச் பண்றாங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும்ன்றது இவங்க ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட்ஸை இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற பர்சன்ஸ்க்கு கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெடிகேட் சைஸ். ஸோ சைஸ் அப்படின்னும் போது இது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா அவங்க வாங்குற லோன் அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணுது. பிசினஸ் சைஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் இவங்க வந்து வாங்கி பார்ப்பாங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஒரு பிசினஸ் பிளான் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் பிசினஸ் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். இந்த பிசினஸ் பிளான்லயும் இந்த பிசினஸ் ரிப்போர்ட்லயும் என்ன இருக்கும்னா நம்ம என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ண போறோம், ஸோ எவ்வளோ ப்ராசஸ் என்ன, எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ண போறோம், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் எதுல இருக்கும்னா நம்ம எழுதுற பிசினஸ் பிளான்
பிளான்ல இருக்கோம், பிசினஸ் ரிப்போர்ட்ல இருக்கோம், நம்ம யார்கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் வாங்க போறோம், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்ம கண்டிப்பா பிசினஸ் பிளான்லயோ இல்ல வந்து பிசினஸ் ரிப்போர்ட்லயோ நம்ம வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருப்போம். சோ இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சிட்பி கிட்ட போயிட்டு கேட்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டிஐசி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றத நம்ம வாட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன மாதிரியான சப்சிடிஸ் எல்லாம் பிசினஸ் பண்ற பர்சன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க, இதன் பத்தியான நாலேஜ்ல நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சிட்பி கிட்ட நம்ம வந்து போறோம்னா நமக்கு ஈஸியா நிறைய பெனிஃபிட்டை ரொம்ப குயிக்கா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து நிறைய லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? குறிப்பா யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு நிறைய லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இவங்க யார் கூடலாம் வந்து டைப் வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸ் கூடயும் சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்டயும் நிறைய டைப்ஸ் வச்சிருக்கிறதுனால இப்போ லோன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த லோனுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்காது, ஓரளவுக்கு கட்டுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கேபிட்டல் growth. ஸோ கேபிட்டல் growth அப்படின்றது கண்டிப்பா வேணும். எப்படி நம்ம எதை வந்து கேபிட்டல் growth அப்படின்னோம்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுல மூலியமா நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்றோம், சேல் பண்றோம். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்ல இருக்கிற சில பார்ட்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ண போறோம், அகெயின் பிசினஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டலோடைய growth அப்படின்றது ஈஸியா கிடைக்குது. ஸோ அப்ப கேபிட்டல் growth அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் சப்சிடி. சிட்பி வந்து நிறைய சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எப்படி ப்ரொவைட் பண்றாங்கன்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க. அதே சமயம் இப்ப லோன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த லோன்லயும் நிறைய கன்செஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளான டேர்ம்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க சிட்பி. டிரான்ஸ்பரன்சி, இவங்க கிட்ட எதுவுமே ஒளிவு மறைவா இருக்காது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால ப்ராப்ளம்ன்றது வந்து மேக்சிமம் இருக்கவே இருக்காது. ஸோ நான் இப்போ ஓவராலா சம்மரைஸ் பண்ணி சிட்பினா என்னன்றத சொல்றேன். சிட்பினா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸோடைய டெவலப்மெண்ட்காக கொண்டு வரப்பட்டது. இதுக்குள்ள என்னென்ன கான்செப்ட்லாம் வருதுன்னா எம்எஸ்எம்இ, அதாவது என்னன்னா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், அதாவது டைனி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, இல்ல மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, காட்டேஜ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் தான் இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா இவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணா நிறைய ஐடியாஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டிஐசி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், இது இருக்கான்ட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டிஐசி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் கண்டிப்பா growth இருக்கணும்ன்றதுக்காக இண்டஸ்ட்ரீஸ கொண்டு வராங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர்றதுனால என்ன பெனிஃபிட்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே வந்து ஈக்குவலான ஒரு growth சந்திக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குங்க இல்லையா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸோட எக்கனாமிக்கல் பொசிஷன் அப்படின்றது கான்ஸ்டன்டா ஒரே ஆங்கிள் இருக்குமா அப்படின்னா இருக்காது, நிறைய இம்பேலன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான இம்பேலன்ஸை போக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த டிஐசி அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த டிஐசி வர்றதுனால இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும்.
இப்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து ஒரு ஆண்டர்பிரனரா மாறுவாங்க. ஸோ ஆண்டர்பிரனரா மாறி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன் மூலியமா இவங்க வந்து ஒரு 100 பேருக்கு ஜாபை ப்ரொவைட் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன 2 விஷயம் நமக்கு பெனிஃபிட்டடா நடக்குது அப்படின்னா, ஜாப் இல்லாம நிறைய பேர் படிச்சுட்டு கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்குது. செகண்ட் வந்து எக்கனாமிக்கல் வைஸ் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனுக்கு போறாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம யார் யாரெல்லாம் பார்த்துருக்கோம்னா, டிஐசி பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து இந்த சிட்பி பார்த்துருக்கோம்.